சந்திரன் மாமாவை வர சொல்லு ஹரிஸ் என்றான் சரவணன் மகனிடம். டூ வீலரை துடைத்து கொண்டிருந்த ஹரிஸ் ஏன் என்று கேட்டான். சரவணனுக்கு சுருக்கென கோபம் மூக்கு முனைக்கு வந்தது. சமீப காலமாக ஹரிஸின் போக்கு சரவணனை எரிச்சல் ஊட்டி கொண்டே இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். காரணம் சொன்னாதான் செய்வியா என்று சீறினான். ஏன் கோபப்படுறீங்க? நானும் இந்த வீட்டை சேர்ந்தவன். காரணம் தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு என்று கேட்டான். எதிர்த்து பேசாம சொன்னதை செய்டா. இப்பவே குடும்ப தலைவனாக நினைக்காத. அடக்கடவுளே, காலங்காத்தால ஏன் வாக்குவாதம்? குறுக்கிட்டாள் ரேவதி. வேணும்னா பேசுறேன். உன் பிள்ளை பேச வைக்கிறான். ஒரு வேலை சொன்னா 100க்கு 100 கேள்விகள். என்னமோ இவன் சம்பாத்தியத்துல நான் பிழைக்கிற மாதிரி. அவன் சின்னவன், பொறுமையா சொன்னா புரிஞ்சுக்கிறான். அவன் பழைய ஹரிஸ் இல்லை, பணக்கார ஹரிஸ். ஆமாம், அவனுக்கு பணத்தை தவிர ஒன்றும் புரியாது. எங்கே பிடிச்சதோ அந்த பைத்தியம். என் பரம்பரையில் நான் உட்பட யாரும் அப்படி இருந்ததில்லை என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே வண்டியை கிளப்பி கொண்டு போனான் ஹரிஸ். அடுத்த நிமிடம் சந்திரன் வீட்டை அடைந்தான் ஹரிஸ். அவனை பார்த்ததும் அந்த முதியவர் மகிழ்ச்சியோடு எழுந்து வந்தார். வா தம்பி, அப்பா அனுப்பினாரா? ஆமாம். அப்பா கிட்ட பணம் கேட்டிருந்தீங்களா? ஆமாம். பணம் இல்லைன்னு சொல்ல சொன்னார். அது விஷயமா தேடி வர வேணாம், வேற இடத்துல முயற்சி செய்யுங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பினான். பாவம் அந்த சந்திரன் ஏமாற்றத்தில் உடைஞ்சு போயிட்டார். எனக்கு சின்ன வயசில் நிறைய உதவி செஞ்சிருக்கிறார். அவருக்கு என் குடும்பமே கடமைப்பட்டு இருக்கு. அந்த ஹரிஸ் மேலே அவருக்கு ரொம்ப பாசம். அவர்கிட்ட இப்படி சொல்ல எப்படி அவனுக்கு மனசு வந்ததோ. அவன் அம்மா கிட்ட, அப்பா இப்படி கண்டபடி வாரி இறைச்சா சீக்கிரம் நாம் நடுத்தருவுக்கு வந்துடுவோம். பணம் அதிகமாக இருந்தால் என்கிட்ட கொடுக்க சொல்லு, நான் பிஸ்னஸில் போட்டு 2 மடங்காக்கி தரேன் என்கிறான். உறவுகளை கொன்னுட்டு பணத்தை சம்பாதிச்சு என்ன செய்ய போகிறான் என்று கவலையுடன் நெற்றியை தேய்த்தார் சரவணன். நண்பர்களை கவலையோடு பார்த்தார் திருஞானம். சரவணன் தொடர்ந்தார். ஸ்கூல் படிப்பு முடிக்கிற வரை மற்ற பசங்களைப் போல சாதாரணமாக படிப்பு, விளையாட்டு, சினிமான்னு இருந்தான். காலேஜுக்கு போனதிலிருந்து ஒரு மாற்றம். காசு பற்றி ரொம்ப தீவிர கவனம். பணக்காரர்கள் பற்றிய புத்தகம், பணக்காரனாவது எப்படிங்கிறத பற்றிய புத்தகம்னு கொண்டு வந்து படிச்சுக்கிட்டு இருந்தான். பாம்பு கடித்து விஷம் ஏறும்போது உடம்புல நீளம் ஏறுவது போல அவன் புத்தியிலும் நிறமாற்றம். பாக்கெட் மணின்னு ஒரு கணிசமான தொகையை வாங்கிக்கிடுறான். அந்த பீஸ் இந்த பீஸ்னு அப்பப்போ பணம். ட்ரெஸ்ஸுக்குன்னு 4000 ரூபாய் வாங்கிட்டு போய் 400 ரூபாயில் ஃப்ளாட் பாறை துணி எடுப்பான். 2 லிட்டர் பெட்ரோல் போட சொன்னால் 1 லிட்டர் போட்டு மீதியை சட்டப்பையில் போட்டுக்குவான். பார்ட் டைம் வேலை பார்க்குறான். கேட்டால் சும்மா ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு மழுப்புறான். உறவுகளை கூட செலவுகள்னு பார்க்குற அளவுக்கு மனம் அவனுக்குள்ள. ஊரிலிருந்து ஒரு நாள் என் தங்க வந்திருந்தா. இவன் என்றால் அவளுக்கு கொல்ல பிரியும். இவனை பார்க்க தான் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வந்திருக்கிறான். அவளுக்கு புது துணி எடுக்க போனால் ரொம்ப காஸ்ட்லியாக எடுத்துடாதீங்க, அத்தைக்கு சிம்பிள் புடவையே போதும்னு அவள் காது பட சொன்னான். கூசி குறுகி போயிட்டான். இப்படியே போனால் என்ன ஆகுது? இப்போவே படிப்பில் கவனம் போயாச்சு. இந்த செமஸ்டரில் 3 பேப்பரில் அரியர்ஸ். கேட்டால் பணக்காரனாக படிப்பு தேவையில்லை, அது வெறும் கிளர்க்குகளை உருவாக்க மட்டும்தான் பயன்படும்னு அலட்சியமாக சொல்கிறான். கவலையாக இருக்கு தெரு. என்ன செய்யட்டும்? தம்பிக்கிட்ட நான் பேசுகிறேன் என சரவணன் கைகளை பற்றி ஆறுதல் சொன்னார் திருஞானம். அங்கிள், அப்பா என்ன சரியாக புரிஞ்சுக்கல. இவரை போல சராசரி வாழ்க்கை வாழ நான் விரும்பலை. வாழ்க்கை ஒரு முறை தான், அதை வசதியாக வாழணும். அதுக்கு இப்போதிலிருந்தே காசில் கவனமாக இருக்கிறதுனால என்ன தப்பு? ஐ வாண்ட் டு பி ரிச். பணம் வந்து விட்டால் வேண்டியதெல்லாம் நட்பு உட்பட எல்லாமே தேடி வந்துவிடும். நினைச்சதை செய்கிற சுதந்திரம் வந்துவிடும். இது புரிஞ்சதுனால தான் மேல்நாட்டில் பணம் குவிக்கிறாங்க. நம்ம நாட்டில் பணக்காரனாவதை ஏதோ பாவ காரியம் மாதிரி பார்க்குறாங்க. அப்பா மாதிரி உங்களை மாதிரி 10 தேதி வரை சம்பளத்தை வச்சு சமாளிச்சுக்கிட்டு 11ஆம் தேதியிலிருந்து கடன் கிடைக்குமா, கைமாத்து கிடைக்குமான்னு அலைய நான் தயாராக இல்லை. எங்கள் தலைமுறையும் தயார் இல்லை என்றான் ஹரிஸ் திட்டவட்டமாக. வெரி குட் என்றார் திருஞானம்.
எங்கள் வாழ்க்கையிலிருந்து பாடம் கற்றுக்கிட்டு ஒரு மேலான வாழ்க்கை வாழ விரும்புகிற உனக்கு என் வாழ்த்துக்கள். நீ முக்கியமான நபர் ஒருவரை சந்திக்கணும். உனக்கு அவரால் பல வகையில் பலன் இருக்கும். அவர் பணக்கார பிஸ்னஸ்மேன். மேலும் உன்னை போல சின்ன வயசில் பணத்தின் மீது மோகம் கொண்டு வெற்றியும் பெற்றவர் என்றார். யார் அவர் என்றான் ஹரிஸ். ஹாய் ஹரிஸ், நான் தன்ராஜ். திருநான உங்களை பற்றி சொன்னார். சின்ன வயசில் எனக்கு இருந்த அதே மனோபாவத்தோடு, அதாவது பணம் குவிக்கும் ஆர்வத்தோடு நீங்களும் இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டு மீட் பண்ண விரும்பினேன் என்று தேநீர் கொடுத்து உபசரித்தார். பிறகு சொல்லுங்கள் மிஸ்டர் ஹரிஸ், உங்கள் ஏமா அடைவதற்கு என்ன விதமான திட்டங்கள் வச்சுருக்கீங்க? ஏதாவது பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரி பற்றி யோசித்து வச்சுருக்கீங்களா? யோசித்து இப்போதைக்கு ஆர்வம் மட்டும் இருக்குது என்றான் ஹரிஸ். தட்ஸ் குட். எந்த சாதனைக்கும் அடிப்படை ஆர்வம்தான். எனக்கும் அப்படி தான். என் அப்பா அக்கௌண்ட்ஸில் ஆஃபீஸில் அட்டெண்டர் வேலை பார்த்தார். 4 பிள்ளைங்க, வாடகை வீடு, பற்றாக்குறை வாழ்க்கை. எனக்கு அந்த வாழ்க்கையில் உடன்பாடு இல்லை. பண வேட்டையில் இறங்கினேன். 10 ரூபாய் கிடைக்கும் என்றால் போதும், சட்டத்துக்கு உட்பட்ட எந்த வேலையும் செய்வேன். கொஞ்சம் பணம் சேர்ந்ததும் பொருட்களை குறைஞ்ச விலைக்கு வாங்கி வேறு இடத்துல அதிக விலைக்கு விற்றேன். ஆகவே என்னை எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இறக்கி பணக்காரனாக்கியது. நான் நினச்ச பல கோடிகளை சம்பாதிச்சிட்டேன். என்ன வருஷம்தான் கூடுதலாயிடுச்சு. 50வது வயசில் தான் கனவு ஈரடிச்சு. அதனால் என்ன, நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேனே. சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை, பாராட்டு, பதக்கம் எல்லாம் வந்தது. ஏதும் வராதது போல ஒரு ஏக்கம் என்று நிறுத்தினார். அவர் முகத்தையே பார்த்தான் ஹரிஸ். அவரே பேச தொடர்ந்தார். எப்போதுமே பணம்னு தேடிக்கிட்டு இருந்தேனோ அதில் நான் என் இளம காலத்தை இழந்துட்டேன். கலகலப்பாக ஓடியாடி துள்ளி தெரிய வேண்டிய கல்லூரி காலத்தை மிஸ் பண்ணிட்டேன். அங்கே தான் நல்ல ஆரோக்கியமான நட்பு கிடைக்கும். அந்த அற்புதமான வாய்ப்பை நழுவ விட்டதோடு உறவுகளையும் உதறிட்டேன். எந்த நிகழ்ச்சிக்கும் போகிறதில்ல, யார் வந்தாலும் கொண்டாடுறதும் இல்லை. இப்படி இருந்தால் உறவுக்காரங்க விலகிடுவாங்க என்றார். அப்பா பணம் வந்தால் வந்துடுவாங்கன்னு நான் சொன்னேன். அது எவ்வளவு சரியில்லைன்னு நினைக்கிறேன். உறவுகள் மரியாதைக்குரிய எல்லையில் நிற்கிறாங்களே தவிர பாசத்தோடு அணைக்கலை. அதை விட கொடுமை, நான் நெருங்கி போனால் வேசங்கிறாங்க. நட்பும் அப்படிதான். நல்ல நண்பர்களை அடையாளம் கண்டு பழக முடியல. இவங்க பணத்துக்காக பழகிறாங்களோன்னு சந்தேகம் வருது. நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாருன்னு இனம் காண முடியலை. தவிக்கிறேன். என்ன ஒரு கொடுமை. அவ்வளவு ஏன், என் பிள்ளைங்களே தேவை இருந்தால் மட்டும்தான் கிட்ட வர்றாங்க. அன்பா பாசமாக பழக வர மாட்டேங்கிறாங்க. எப்படி வருவாங்க? அவங்க பிறந்தப்ப அவங்க பக்கத்தில் இருந்து கொஞ்சம் விளையாடி கேட்டதை வாங்கி கொடுத்து உறவாடி இருந்தால் ஒட்டி வருவாங்க. நான் விசிட்டிங் ப்ரொஃபஸர் மாதிரி விசிட்டிங் ஃபாதராக இருந்ததால் அட்டாச்மெண்ட் எப்படி வரும் என்று கசப்பாக சிரித்தார். பிறகு நான் வாழ்க்கையை தலைகீழாக வாழ்ந்துட்டேன்னு ஃபீல் பண்ணேன். அதாவது படிக்கிற வயசில் படிப்பு, வேலை செய்யும் காலத்தில் வேலை, காலத்தில் கல்யாணம், குடும்ப தலைவனாக செய்ய வேண்டிய கடமைகளை செய்தபடியே கூடுதல் வருமானத்திற்கான முயற்சி, உபரியாய் வரும் பணத்தை நல்ல விதமாக முதலீடு செய்து கொஞ்சம் லாபம் பார்க்கறதுன்னு தண்டவாளம் போல குடும்பம், தொழில் அல்லது வேலைன்னு வாழ்க்கையை கொண்டு போயிருந்தா நிறைவாக இருந்திருக்குமோன்னு யோசிக்கிறேன். முழுக்க பணத்துக்கே முக்கியத்துவம் கொடுத்ததால இந்த வயதில் ஒரு வெறுமை தட்டுது. எதற்காக ஓடி ஓடி பணம் சேர்த்தேனோ அதுக்கு பணம் பயன்படவில்லை. பணத்துக்கு மேல் ஒன்று இருக்குது, அதை நான் அப்போது உணரல. இதை உங்களை டிஸ்கரேஜ் செய்வதற்காகவோ அட்வைஸ் செய்கிறதுக்காகவோ இல்லை, ஜஸ்ட்டு சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்யுங்க. எனக்கு நேர்ந்தது போல உங்களுக்கும் நேரும்னு கட்டாயம் இல்லை என்றார். புரியுது சார் என்றான் ஹரிஸ். வீடு திரும்பியவன் அப்பாவிடம் மன்னிப்பு கேட்டு தன் வசம் இருந்த 31,000 ரூபாயை அவரிடம் கொடுத்தான் ஹரிஸ். அதனுடன் சேர்த்து பணம் சேர்த்து புதிய பைக் வாங்கி கொடுத்தார் சரவணன். அதில் கல்லூரிக்கு போய் வந்தான் ஹரிஸ். அவன் சரியான பாதையில் பயணிக்க தொடங்கிவிட்டான் என்பதற்கு சாட்சியாக இருந்தது அடுத்த செமஸ்டரில் ஒவ்வொரு சப்ஜெக்டிலும் அவன் வாங்கிய மதிப்பெண்கள் என்றான்.